ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மல்லி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு வாரம் ஆனாலும் கெடாமல் அப்படியே இருக்கும். இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். வாங்க மல்லி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 கட்டு மல்லி எடுத்துக்கோங்க. மண் இல்லாமல் நல்லா கழுவி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணியெல்லாம் வடியட்டும். அப்புறம் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவு நல்ல முழு உளுந்து சேர்த்துக்கோங்க. எண்ணெய் இல்லாமல் நல்லா லோ ஹீட்டில் லைட்டாக இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் உளுந்து ஃப்ரை ஆக லேட் ஆகும். எண்ணெயே இல்லாமல் லைட்டாக இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி நம்ம தனியாக எடுத்து வைக்கணும். ஸோ இந்த மாதிரி உளுந்து கலர் சேஞ்ச் ஆகணும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ உளுந்து கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. அப்படின்னு நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 4 பூண்டு, சின்ன இஞ்சி ஒரு பீஸ் சேர்த்துக்கோங்க. 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கட் பண்ண வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நீங்கள் நல்லா வதக்குங்க. ஸோ வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தேங்காய் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் இப்போ ரெடியாக தேங்காயை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அரை கப் அளவு தேங்காய் கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அரைக்கிறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நல்லா 2-3 நிமிஷம் வரைக்கும் நல்லா நீங்கள் தேங்காய், இந்த வெங்காயம் இதெல்லாம் வதக்குங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே கழுவி வச்சுருக்கிற மல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 2 கட்டு மல்லி தான் நான் ஆட் பண்ணுறேன். இப்போ மல்லி போட்டோன்னே நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா ரொம்ப கம்மியாயிடும். நீங்கள் பேன் பத்தலைன்னு நினைக்க வேண்டாம். ஸோ இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் நல்லா கம்மியாயிருமா. இது வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்கிடுங்க. மல்லியை லைட்டாக அப்படியே இந்த மாதிரி திருப்பி போடுங்க. கொஞ்சமாக குக் ஆகணும். குக் ஆனோடனே மல்லி சுருங்கிரும். இப்போ மல்லி வதங்கிட்டுருக்கு. இப்போ நம்ம புளி ஆட் பண்ண போகிறோம். சும்மா கொஞ்சமாக ஒரு லெமன் சைஸ் அளவு புளி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மல்லி கசக்காமல் இருக்கும். நிறைய பேர் மல்லி சட்னி வைக்கிறப்ப கசப்பாக இருக்குதுன்னு சொல்லுவீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா கசக்காது. இப்போ நல்லா புளியவும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கிடுங்க. வதக்குனதுக்கு அப்புறமா இப்போ ஹீட்டை ஆற விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் அரைச்சிடலாம். இப்போ அவ்வளோதான். இப்போ ஜாருக்கு மாற்றிடுங்க. நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் தான் அரைக்கணும். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற எல்லா மல்லியுமே ஜாரில் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு கரெக்டாக 1 டீஸ்பூன் அளவு உப்பு கரெக்டாக இருந்துச்சு. ஸோ இப்போ நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருந்த உளுந்து அதையே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. நல்லா அரைச்சிடுங்க. கொஞ்சமாக நீங்கள் சில் தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா கலர் மாறாது. க்ரீன் கலரில் அப்படியே இருக்கும். ஸோ நீங்கள் நல்லா சில் தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம இப்போ இதை தாளிக்க போகிறோம். அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காய்ச்சதுக்கு அப்புறமா கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க. கடுகு உளுந்து நல்லா பொரிச்சதுக்கு அப்புறமா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் அடுப்பை லோ ஹீட்டில் வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சட்னியை ஊற்றிடுங்க. இப்போ நீங்கள் சட்னி ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப தெறிக்கும். ஸோ அதனால தான் சொன்னேன், அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இல்லாட்டினா ஃபுல்லாமே தெறித்து பாலாகிரும். ஸோ அதனால் கம்மியான தீயில் நீங்கள் வதக்குங்க. கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் எண்ணெய் எவ்வளோக்கு எவ்வளவு ஆட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு நல்லா இருக்கும் சட்னி. அது மட்டும் இல்லாமல் கெடாமையும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எண்ணெய் ஊற்றுறது தெரியவே தெரியாது. ஸோ சட்னி வதங்குறதுக்கு நல்லாயிருக்கும்.
கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி மூடி போட்டு குக் பண்ணிடுங்க. அதுக்கு ஏன்னா தெரிக்கும், அதனால தான் மூடி போட்டு குக் பண்ணிவிட்டு லைட்டாக இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளவு எண்ணெய் ஊற்றணும், இப்போ வந்து எண்ணெயே இல்லை. ஸோ இப்போ வந்து நம்ம நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கிட போகிறோம். ஸோ கொஞ்சமாக வந்து நீங்கள் நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மல்லி சட்னிக்கு நல்லெண்ணெய் வந்து ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா வந்து எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும், அப்போ தான் வந்து சட்னி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லெண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி வந்து கொஞ்சம் நேரம் அடியில் வந்து பிடிக்காத மாதிரி இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நல்லா வந்து உங்களுக்கு வந்து சட்னியோட கலரே வந்து நல்லா மாறணும், அது வரைக்கும் வந்து நீங்கள் குக் பண்ணணும். ஸோ நீங்கள் கொஞ்சம் நேரம் விட்டோன்னே லைட்டாக எண்ணெய் வந்து பிரிய ஆரம்பிக்கும். நல்லா வந்து எண்ணெய் வந்து பிரிஞ்சு சட்னியோட கலரே வந்து நல்லா சேஞ்ச் ஆகணும். பாருங்கள், இப்போ நல்லா வந்து எண்ணெய் வந்து பிரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இன்னும் வந்து நீங்கள் வந்து நல்லா இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் வந்து நல்லா எண்ணெய் பிரியும். சட்னியும் வந்து கெடாமல் ஒரு வாரத்துக்கு கூட அப்படியே இருக்கும். ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்திங்கன்னா இன்னமும் வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சிருக்கு. பார்த்திங்களா எவ்வளோ எண்ணெய் பிரிஞ்சிருக்கு. அப்படியே வந்து நம்ம வந்து சூடு ஆறுனதுக்கு அப்புறமா வந்து நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு வாரத்துக்கு வந்து நீங்கள் வந்து இட்லி, தோசை எதுக்குனாலும் வந்து தொட்டு சாப்பிட்டுக்கலாம். அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி. இதே மாதிரி நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள் வீட்டில், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சூடு ஆறணும். சூடு ஆறுனதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம வந்து ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஸோ அது வரைக்கும் வந்து நீங்கள் வந்து நல்லா ஆற விட்டுருங்க. சூடு ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து ஏர்டைட் கண்டெய்னர் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து அப்படியே வந்து அந்த ஏர்டைட் கண்டெய்னரில் அந்த சட்னியை வந்து ஊற்றிடுங்க. ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சா தான் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் வந்து எப்போ வந்து சாப்பிடணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ மைக்ரோவேவில் லைட்டாக ஒரு 2 மினிட்ஸ் வந்து நீங்கள் ஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு வந்து சட்னியை எடுத்துகிட்டு அகைன் வந்து நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. சூப்பராக இருக்கும். நல்லா எண்ணெய் மிதக்க சட்னி வந்து நல்லாயிருக்கும். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.